விசாரணை நடத்துனாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஏதாவது சம்மன் பண்ணிருக்காங்க. சம்மன் கொடுத்துருக்காங்க. சரி இல்ல கொடுத்தாங்க. சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது கலந்து கொண்டவர் விவரம், மற்றபடி சிசிடிவி, பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில விசாரிச்சுட்டு அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒண்ணும் இல்லை. நிர்வாகிகளுக்கு மட்டுமா தலைவருக்கு சம்மன்? இல்ல சம்மன் வந்து இந்த டீடைல்ஸ் கேட்டுதான் எனக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராக எங்களோட விளக்கத்துக்கு அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுற ஒரு சில ஃபுட்டேஜஸ். இன்று ஏதாவது தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? நம்ம தரப்புல அதை கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டா சப்மிட் பண்ணோம். எந்த தேதிக்குள்ள கொடுக்க சொல்லிருக்காங்க சார்? அந்த மாதிரி இல்ல நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்கணும். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம். அது பிரிலிமினரி அவங்களுடைய விசாரணை. சிசிடிவி ஆதாரங்கள் தவிர்த்து வேற என்ன மாதிரியான ஆதாரங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சு